இப்போ இந்த தேர்தல் வந்து இந்த கூட்டணி வலுவானதா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு 2 தேர்தலில் நடந்த அந்த புள்ளி விவரங்களோடு என்னுடைய உரையை ஆரம்பித்து பிறகு அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிறேன். 2019 பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்ற போது திமுக கூட்டணி வாங்கிய வாக்கு 52%. கமலஹாசன் கட்சி தனியாக போட்டிட்டு 4%. அப்போது கமலஹாசன் கூட்டணியும் திமுக கூட்டணியும் 2019 வாங்கிய வாக்குகள் 56%. இதே 2024 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியும் கமலஹாசன் அவர்களுடைய கட்சியும் சேர்ந்து வாங்கிய வாக்குகள் 46% தான். 10% வாக்குகள் குறைந்து விட்டது ஒரு தேர்தலுக்குள்ள. அதே போன்று 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அம்மையார் போன்ற மிகப்பெரிய ஆளுமை இறந்து விட்டார். அதிமுக என்கின்ற கட்சி பிரிந்து விட்டது. இவ்வளோ கடினமான சூழ்நிலையில் கூட 2019 தேர்தலில் நாங்கள் இவ்வளோ இடங்களை ஜெயித்தோம், 2021 200 இடங்களை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்சியால் வெறும் 160 இடங்கள் தான் ஜெயிக்க முடிந்தது அப்படின்றது தான் வரலாறு. அதிமுக கூட்டணி 66 இடங்களிலும் அதிமுக கூட்டணியோடு சேர்த்து 75 இடங்களும் வென்று ஒரு வலிமையான எதிர்த்தரப்பாக நாங்கள் உட்கார்ந்தோம் என்பதும் வரலாறு. அப்போது 2021 தேர்தலையும் 2026 தேர்தலையும் என்ன வித்தியாசம்? முதல்ல பேசின கோவை சத்யன் அவர்கள் சொன்னது போல் 3 லட்சம் வாக்குகளில் 45 இடங்களில் வெல்ல முடியாமல் அதிமுக எதிர்க்கட்சியாக அமர்ந்தது அப்படின்னு சொன்னது போல் அந்த 3 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். ஆனால் 2021 டிடிவி தினகரன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் மட்டுமே 10 லட்சம் வாக்குகள், 2,16,000 வாக்குகள் வித்தியாசம் தான் தோத்ததே. அப்போது டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சி வாங்கிய வாக்குகள் மட்டுமே 10 லட்சம் வாக்குகள். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 2021 தேர்தலில் தேமுதிக கூட தனியாக தான் நின்றது. தேமுதிக வாங்கிய வாக்குகள், அப்போது பிரிந்திருந்த வாக்குகள், இது எல்லாமே கணக்கு போட்டிங்கன்னா 2021 தேர்தல் ஸ்டேட்டஸ்க்கு அப்படியே இன்றைக்கி வச்சிங்கன்னா கூட எங்கள் கூட்டணி தான் வெற்றிகரமான கூட்டணியாக இருக்கும் அப்படின்றது தான்